வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னைக்கு ராவுடைய கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சீரியஸ்லி கிளாஸ், இன்றைக்கி மெயின் இவெண்ட்டு ஒர்த் ஆஃப் த ரா மெயின் இவெண்ட்டுன்னு சொல்லுவேன். ட்ரூ மேக்கின்டருக்கும் செத்ரோனஸ்க்கும் ரெசல்மேனியா ரீமேட்ச்னு சொல்லி நடத்துனாங்க. ஆக்சுவலி பெஸ்ட் ஃபியூட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி மேட்ச்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட விதங்களை நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் இயர் இவங்களுக்குள்ள இதே நேரத்தில் மேட்சஸ் கூட நடந்துருக்குது, சண்டையும் போட்டுருக்குறாங்க, ஃபியூடும் இருந்தது. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருந்தது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பண்ணதே சாமி ஜெயின் தான். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் ட்ரூ வந்து ரோல் அப் முறையில் தோத்துட்டாரு ரெண்டாவது தடவையாக. இதுக்கு முன்னாடி ஜே உஸ்டோ தோத்துட்டாரு. அப்போது சாமி ஜெயின் வந்து ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ண தான் வந்தார். ட்ரூ கரெக்டாக பற்றிடா விலகிட்டார். இந்த ஸ்டோரி லைன் படி, அதாவது இது ஸ்டோரி லைன் தான், ஸ்டோரி லைன் படி சாமி ஜெயின் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா செத்ரோனஸை அட்டாக் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பார் நம்ம சாமி ஜெயின். கண்டிப்பாக நான் அவனை எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு சாமி ஜெயினை பார்த்து செத்ரோனஸ் ஒரு எனக்கு அகேன்ஸ்டாக வழியா ஓகேன்னு சொல்லியிருப்பார். இப்போது எதிர்பாராத இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இது யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, ட்ரூவுக்கு கொண்டாட்டம். அவர் தோற்று போன வெறுத்தியோட இவன் அவனை அட்டாக் பண்ணிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட கீழே இறங்கிருப்பார் பாருங்களேன். உண்மையிலேயே ட்ரூ ஒரு ஹீலை வேற லெவலில் இந்த ஃபேஸ் லுக்கில் பயங்கரமாக காட்டுவாருங்க. பார்த்தியா, நான் தோத்தாலும் பரவாயில்லடா, உங்களுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. உண்மையிலே இதெல்லாம் வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக சாமி ஜெயினை வச்சு அடுத்த காயை WWE மூவ் பண்ணிட்டாங்க. இதை எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. இந்த சினிமாவில் கன்க்ளூஷன் அப்படின்னு போடுவாங்கல்ல சீரியல், அந்த மாதிரி கரெக்டாக முடியும் போது ட்ரிபிள் எயிட்டோட பேரையும் அந்த WWE ப்ரொடியூசர் பேரையும் போடுவாங்கல்ல, அதுதான் இருக்குது இல்லையா ஹைலைட்டு. WWE பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் தான் முடிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹாப்பி எண்டிங்கில் ஒரு ஷோ முடியுதுன்னா ஒரு ஷோ வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் முடியுது. அந்த வகையில் இன்றைக்கி சாமி ஜெயினை வச்சு தான் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரால சாமி ஜெயினுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் மேட்ச் விளையாடல, எதுவுமே விளையாடல, பட் நான் அவரை வச்சே நிறைய காயை நகர்த்தினாங்க. நான் மெயின் இவெண்ட் மேட்ச்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு சாமி ஜெயினுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான ப்ரோமோ உண்மையிலேயே அல்ட்டியாக இருந்தது. நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல தான், இந்த சேனலில் தான் கிடக்கு இந்த வீடியோ. பார்க்காதவங்க பாருங்க. அல்ட்டினா அல்ட்டி, அண்டல் பல்டல் அல்ட்டி, வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலி சாமி ஜெயின் கெவின் ஓவன்ஸ் பேசிக்கும் போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி WWE சாம்பியன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவின் ஓவன்ஸ் இருக்கார்ல, ரேமஸ் ஸ்டுடியோ கிட்ட பேசியிருப்பாரு. அப்போது நீ WWE சாம்பியன் இல்லை, கோடி ரோஸ் தான் WWE சாம்பியன் அப்படின்னு சொன்னதுனால ரேமஸ் ஸ்டுடியோக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து அன்னைக்கே மேட்ச் நடந்திருக்கும். அது ஒரு அல்ட்டியான ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபியூடாக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நடந்தது அது டோட்டலி சேஞ்சிங். கெவின் ஓவன்ஸும் சரி, சாமி ஜெயினும் சரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. இது எப்படி தான் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசலை. பட் ஆனால் சாமி ஜெயினை பேசி கழுவி விட்டுட்டாரு. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, சாமி ஜெயின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வருஷம் நான் ராயல் ரம்பிள் பங்கேற்று வெற்றி பெற்று நான் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் பக்கம் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதாவது ரெஸ்ல்மேனியாவில் நான் மெயின் இவெண்ட் விளையாடி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன். செத்ரோன்னு சொன்னால் என்னை பார்த்து நீ வந்து அடுத்தவங்க கேரக்டர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற, உன் கேரக்டர் நீ பார்க்க மாட்டேங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருந்த கெவின் ஓவன்ஸ் வந்து அது கரெக்டு தான். ஏன்னா நீ வந்து ஓஹோ எங்க இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள், இது பிரெட் ஹார்டோட ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல. பிரெட் ஹார்டா கோடி ரோட்ஸா? ஏன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் இந்த மாதிரி ஒரு சொக்காயை போட மாட்டார், டிஃப்ரெண்டாக இருக்குது. யாரையும் கலைக்கிறதுக்கு தான் போட்டு வந்திருக்காரு, அது தெரியுது. சரி, உள்ளே தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலி நம்ம கெவின் ஓவன்ஸ் இருக்கார்ல, அவர் பேசும்போது என்ன சொல்லியிருப்பார்னா, நீ தான் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணணும். அதாவது சொல்லுவாங்கல்ல, அங்கிட்ட என்ன சொன்னேன், ரேமஸ் ஸ்டுடியோட்ட நீ தான் வின் பண்ணணும், இந்த சரி சாமி ஜெயின் என்ன சொன்னேன், நீ தான் வின் பண்ணணும். அடுத்து யார் வின் பண்ண சொல்ல போகிறாரோ, எங்க இவர் பழைய சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு இவர் நான் தான் சாம்பியன் சொல்லிட்டு பண்ணுற அலிட்டி இருக்கே, ஐயோ. சாமி ஜெயின் இதில் பேசவே இல்லை. ஏன்னா அவர் கடைசியாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்னன்னா, நம்ம ரெஸ்ல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம், அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ரெஸ்ல்மேனியாவில் மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட எனக்கு சந்தோஷம். உனக்கும் எனக்குனாலும் ஓகே, நீ வேறு டைட்டிலில் நான் வேறு டைட்டில்னாலும் ஓகே, நம்ம ரெண்டு பேரும் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் வந்து ராயல் ரம்பிளில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக மோதுறேன், அது யாரு கூட அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கோடி ரோட்ஸ் கூட. ஸோ அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. சாமி ஜெயின்
ஜெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே பார்த்தா பேசலை. இப்போ கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து சாமிகிட்ட கேட்பாரு, ஐயா ஏதாவது ஹெல்ப் பண்ணி சொல்கிறேப்பா, லேடரில் இருந்து தள்ளி விட்டுற மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும். ஆக்சுவலி இவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பேசலை. அண்ட் மெயின் இவெண்ட்டில் செத்ரோன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பண்ணியிருக்காரு. 2 விதமான இதை பண்ணியிருக்காரு. ஒரு வேளை சாமிசன் அகெயின் அந்த வில்லத்தனத்தை பண்ண போகிறாரா? ஆனால் ஆக்சுவலி எனக்கு சாமிசன் வில்லனை விட ஃபேஸ் டர்ன் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒரு வேளை மாறிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாட்டர்டே மெயினில் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நயா ஜாக்ஸுக்கும் ரியா ரெப்ளிக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நான் எதுக்கிட்டா இன்றைக்கி தேவையே இல்லாமல் ரியா ரெப்ளியை நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணான்னு பார்த்தா சாட்டர்டே மெயினில் மேட்சை புக் பண்ணணும்ல, அதுக்காக டக்குன்னு ஒரு புரோட்டாவை போட்டு ரெடிமேட் புரோட்டாவை அப்படிங்கிற மாதிரி ரெடிமேடாக இந்த மேட்சை ரெடி பண்ணியிருக்காருங்க. இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ தான் இந்த ஜனவரி மாதம் தான் நயா ஜாக்ஸ் வந்து உமன் சாம்பியன்ஷிப்பை தோத்தாங்க. அவங்க இப்போ ராவில் இருக்கிற வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்களாம். ஆக்சுவலி என்னென்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, டபிள்யூபிள்யூ வந்து அந்த உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்பை பெரிய டைட்டில் ஆகவும் டபிள்யூபிள்யூ உமன்ஸ் டைட்டில் சின்ன டைட்டிலாகவும் காட்டுற மாதிரி தெரியுது. இப்போ டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை விட ஹெவி சாம்பியன்ஷிப் கீழே தான், அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப் தான் பெருசுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஏன்னா நயா ஜாக்ஸ் வந்து அவங்க தோற்ற டைட்டில் பக்கம் போக மாட்டேங்காங்க, இந்த டைட்டில் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் பக்கம் வராங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா இப்போ ஒரு டைட்டில் இழக்கிறாங்கன்னா அது பக்கம் தான் போகணும். நம்ம செத்ரோன்ஸ் பார்த்தீங்களா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தோத்தாருன்னா அது பக்கம் தான் நிறைய டைம் போயிருக்காரு, இது நாள் வரைக்கும் போகிறாரு. ஆனால் நயா ஜாக்ஸ் அவங்க டைட்டில் தோற்ற உடனே இந்த பக்கம் வராங்க. என்னத்த சொல்ல, இந்த வாரம் நடந்த ரால பெய்லி வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அஃபிஷியலி பெய்லியை பார்த்தீங்கன்னா ரா பிராண்டில் தூக்கி போட்டாங்கன்னா, இது நாள் வரைக்கும் பெய்லி வந்து ஸ்மாக்டவுனில் இருந்தாங்க. ஸ்மாக்டவுன்றால ஒரு சில சேஞ்சிங் நடக்கிறதுனால பெய்லியை ராலை தூக்கி போட்டாங்களாம். இதுக்கப்புறமா வந்து அந்த பியாங்கா பெல்லரு மற்றும் நியமி ஸ்டோர் லைனில் இன்வால்வ் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்ம நயா ஜாக்ஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில. ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன், நயா ஜாக்ஸ் விசிஸ் ரியா ரிப்ளைக்குள்ளே இப்போ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேபி அதுக்காக வேணால் இப்போதைக்கு இவங்களை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கலாம் மண்டே நைட் ராக்கு. அதனால் 2 பேரையுமே மண்டே நைட் ராக் கொண்டு வந்தாங்களன்னா இப்போதைக்கு பெய்லி மட்டும் தான் அஃபிஷியலாக இருக்குது. இன்றைக்கி நியூ டே வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தீம் மியூசிக் பிடிக்கலை, பழைய கோமாளித்தனமான தீம் மியூசிக்கில் அவனோட ஐடியா, எங்களுக்கு இது பிடிக்கல, நாங்கள் எங்களுக்கான தீம் மியூசிக்கை கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா இசை ரூட் கையில் பப் 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 அப்படின்னு பப்பரப்பா வாசிக்கிட்டு வருவார். கோஃபி கிங்ஸே வித்தியாசமாக இருக்காது. இப்போ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வித்தியாசமாக இருக்காங்க. அதுலேயும் கோஃபி கிங்ஸ்டனுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அவரோட மீசை தான். ஐயா கோஃபி தயவு செஞ்சு மீசை வளையா முடியலையா, அவனுக்கு பிடிக்கலையா, சத்தியமாக சொல்கிறேன், பார்க்கறதுக்கு வேறு ஏதோ மாதிரி இருக்குயா, இந்த பழத்தை சாப்பிடுமே அந்த மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலேயே காஃபி ரொம்ப பிடிக்கும், ஆனால் தயவு செஞ்சு மீசை வளையா. ஹில்டனுக்கு நீ மீசை வளர்த்தா நல்லா இருக்கும், யார் இப்போ ஒன்று மனசை கெடுத்துட்டான்னு தெரில. சரி, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒரு புது தீம் மியூசிக்கில் வருவாங்க, மேபி நெக்ஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம். தேவூசக்கும் ஒந்தருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நடக்க போகுது. இப்போ அஃபிஷியலி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த மேட்ச் தான் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுடைய மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடத்த போகிறாங்களாம். மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஜே ஊசோ இது நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஷோவில் மெயின் இவெண்ட் ஆடல, கடைசியாக ரோமன் ரெயின்ஸ்குள்ள விளாட மேட்ச்சில் தான் மெயின் இவெண்ட் ஆடினார். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு டைட்டிலுக்காக மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ தன்னை ப்ரூஃப் செஞ்சதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய பேப்பரில் மெயின் ஈவெண்ட் விளையாடுற முதல் தருணம். இதில் அவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்லுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ குந்தருக்கு கூட இதுக்கு முன்னாடி 2 தடவை விளையாடிருக்காரு. பட் ஆனால் 2 தடவையும் தோற்று தான் போயிருக்காரு. இந்த முறை வெற்றி பெறுவாரா இல்லை தோற்று தான் போவாரா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சிஎம் பாங் இன்னைக்கு எல்லாருமே கதற விட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. செத்ரான்ஸை பார்த்து நீ வந்து இப்போ தான் ஆளை தோற்று போனேன், ரூமா கிண்டரை பார்த்தோம் நீயும் என்கிட்ட தோற்று போயிட்ட, ஜான்ஸ்னா நீயும் என்கிட்ட நிறைய தடவை தோற்று போயிருக்கிற, நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று எலிமினேட் பண்ணிடுவேன். ரோமன் ரெயின்ஸை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா, ரோமன் நீ வந்து உன்னால் பிளட் லைன் கதையை கடைசி வரைக்கும் முடிக்க முடியலை, பிளட் லைன் கதையை முடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தவன், நான் இல்லைனா பிளட் லைன் கதையை முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமனையும் கலாய்ச்சி விட்ருப்பாரு. ஸோ ரோமனும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார்.
ஸோ ஒரு ஹல்க் ஹோகன் வந்தால் கூட நான் இந்த வருஷம் ராயல் ரம்புவை நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். இவர் சொல்கிற பேச்சையும் கான்ஃபிடன்ஸையும் பார்க்கும்போது மேபி இவர் இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் வருது. டோட்டலி இந்த வருடம் ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் கூட அடிக்கடி காட்ட மாட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வீக்கும் சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவார், சிஎம் பங்க் தான் வெற்றி பெறுவார்னு சொல்கிறத பார்த்தா மேபி இவர் வெற்றி பெற்றுவாரோ அப்படிங்கிறோம் எனக்கு தோணிகிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎம் பங்க் ஃபேன்ஸ் ஒன்று இருந்தீங்கன்னா பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.